ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே இந்த மருத ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காருன்னு சொன்னாங்களே நண்பர்களோடு சேர்ந்து, அது ஒரு நண்பர் பேருங்க ஐயப்பராஜ். மருத தன்னுடைய ஆஃபீஸ்க்கு திருஷ்டி எடுக்கும் பொழுது அவர் கூட அவருமே ஹெல்ப் பண்ணுவாருங்க. எலும்பு சும்மா எடுத்துகிட்டு சுற்றுறது பிடிக்கிறது எல்லாம் செய்வாருங்க. அவர் வீட்டில் சமீப காலமாக நோவு நோக்காடுன்னு ஏதோ ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துட்டே இருக்குது. அவர் வீட்டை திருஷ்டி கழிக்கிறார், ஆனால் அது சரியாக மாட்டேங்குது. அதனால் மருத வீட்டை சொல்லி புலம்புறாரு. மேலும் மருதுகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாரு, மருது எங்கள் வீட்டில் வந்து நீ திருஷ்டி கழிப்பா, அப்போ தான் எனக்கு அது சரியாகு அப்படின்னு கேட்டுக்கிறார். சரின்னு சொல்லி இவருமே அந்த ஐயப்பராஜ் வீட்டுக்கு போய் 2 பேர் சேர்ந்து திருஷ்டி எல்லாம் கழிச்சாங்க. கழித்து முடிச்சுட்டு மறுபடியுமே ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. அந்த ஐயப்பராஜுடைய காரில் தான் வர்றாங்க. ஐயப்பராஜ் தான் ஓட்டிக்கிட்டு வர்றாரு. லோக்கலில் தான் அந்த விஷயம் நடக்குது. ஆனால் வந்துட்டு இருக்க அந்த ஐயப்பராஜ் திடீர்னு தூங்கிட்டாருங்க. ஒரு செகண்ட் தூங்கி கார் வந்து லெஃப்டில் இழுத்துக்கிட்டு போகுது. மருது உடனே சத்தம் போட கேட்டு சுதாரித்து கண்ணை முடிச்சு இவர் ரைட்டுக்கு திருப்பி, நல்ல வேலை எதிரையுமே பின்னாலையும் எந்த வாகனம் வரல, அப்படியே சரி பண்ணிக்கிட்டார். தட்டு மாதிரி சரி பண்ணிட்டாரு. அந்த விபத்து நடக்கலைங்க. 2 பேர் ரொம்ப பாதுகாப்பாக ஆஃபீஸில் போய் இறங்கிட்டாங்க. அதற்கு பின்னாலைங்க அம்மா காமிக்குது என்ன நடந்திருக்கோன்னு விதிப்படி அப்படிங்கிறத அம்மா காமிக்கிறாங்க. எப்படின்னாங்க, மருதவுமே அம்மாவுமே ஒரு சக்தி படத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பக்தர்கள் எல்லாம் வரிசையாக வந்து இந்த சக்தி பட அம்மாவை தரிசனம் பண்ணுறாங்க. அப்போது ஐயப்பராஜும் அந்த வரிசையில் வந்துட்டு இருக்கார். வந்தவர் அம்மாவையுமே மருதையும் பார்க்காத மாதிரி அவர் பாட்டு போயிட்டுருக்கிற இவங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறத திரும்பி பார்க்கவே இல்லைங்க. சட்டையே பண்ணல. உடனே இவர் சங்கடப்படுறாரு, என்னம்மா நம்ம உட்காந்துருக்கிறோம், நம்ம இவ்வளோ உதவி செஞ்சோம் கூட அவர் திரும்பி கூட பார்க்காம போகிறானே அப்படின்னு அம்மாட்ட சொல்கிறாரு. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, நீ செய்த திருஷ்டியாலும் என்னுடைய அம்மாவுடைய திருஷ்டி கழிச்சு அம்மாவுடைய பாத பூஜை தீர்த்தத்தை தொளிச்சுட்டு போட்டு வந்தாங்க வீடு பூரா. நீ செய்த திருஷ்டியாலும் என்னுடைய பாத பூஜை தீர்த்தத்தாலும் இவன் இப்பொழுது உயிரோடு இருக்கிறான், இல்லாவிட்டால் இவன் எப்பொழுதோ இறந்திருப்பான். ஆனால் உலகம் இப்படித்தான் இருக்கு, இன்னைக்கு கண்டுக்க வேண்டாம், பா நம்ம செய்யறதை செய்வோம் அப்படின்ட்டு அம்மா மருதை கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். சக்திகளே, ஓம் சக்தி.